உங்களோட ஆதார் கார்டில் பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆகிருக்கா இல்லையா? சப்போஸ் அப்படி லிங்க் ஆகி இருந்தா எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆகி இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசாங்கம் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள், உதவித்தொகை போன்ற எல்லாமே டிபிடி அப்படின்ற டைரக்ட் பெனிஃபிஷியரி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற முறையில் தான் அனுப்புகிறாங்க. அதாவது உங்களோட ஆதார் கார்டில் எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆகி இருக்கோ அந்த பேங்க் அக்கவுண்ட்டில் தான் அரசாங்கம் கொடுக்கிற மானியங்கள், உதவித்தொகை போன்ற எல்லாமே கிரெடிட் ஆகும். உங்களோட ஆதார் கார்டில் பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆகியிருக்கா இல்லையா? அப்படி லிங்க் ஆகியிருந்தா எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆகியிருக்கு? இதை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே 2 நிமிஷத்திலேயே செக் பண்ண முடியும். இப்போ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்பிசிஐ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்பிசிஐயோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே சில ஆப்ஷன்ஸ் வரும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ஆதார் சீடிங் எனேபிளர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் இந்த இடத்துல பார்க்கும்போது ஆதார் மேப்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்டர் யுவர் ஆதார், அதாவது உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸா இருக்கும். அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும். அதை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆதாரோட மேப்பிங் ஸ்டேட்டஸ் தெரியும். அதாவது உங்கள் ஆதாரோட கடைசி 4 நம்பர் மேப்பிங் ஸ்டேட்டஸ், அதாவது உங்கள் ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் ஆகிருக்கா இல்லையா அதை இந்த இடத்துல செக் பண்ணலாம். மேப்பிங் ஸ்டேட்டஸ் எனேபிள்ட் ஃபார் டிபிடி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் ஆகிருக்கு. அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நேம், உங்களோட எந்த பேங்க் அக்கவுண்ட் லிங்க் ஆகிருக்கோ அந்த பேங்க்கோட நேம் இந்த இடத்துல தெரியும். அடுத்து லாஸ்ட் அப்டேட்டட் டேட், அதாவது நீங்கள் எப்போ லிங்க் பண்ணீங்களோ அதோட டேட் இந்த இடத்துல தெரியும். இந்த மாதிரி உங்கள் ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கவுண்ட் கூட லிங்க் ஆகிருக்குன்னு செக் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.